பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமயசங்கேதா வாராகி போதினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஞானச்சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. பராப வருடம் ஆவணி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு இப்படி இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் உள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதமா அமையுது. எடுத்த செயல்களில் இது நாள் வரை ஒரு தடங்காவே இருந்திருக்கும். இனி ஒரு வெற்றி, எடுத்த காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், தைரியம் பிறக்கும். இதனால் வரை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. கும்பராசி அன்பர்களை இதனால் வரை வெளியுலகுக்கு யாருமே பெரும்பாலும் தெரியாமல் இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ தெரிவிங்க, இவரா, அவர் அங்கே பார்த்துருக்கேன், இவர் இங்கே பார்த்துருக்கேன், இவர் அப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு புகழ், ஏதேனும் ஒரு துறையில் உங்களுக்கு புகழ் வரக்கூடிய ஒரு அமைப்பு, கௌரவம், உங்களுக்கு சுய கௌரவம் ஏற்படும். நல்ல ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். சில பேருடைய ஜாதகத்தில் கொஞ்சம் தசாபதி சரியில்லாமல் இருக்கும்போது கும்பராசி அன்பர்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சிரமப்படக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு தெளிவு பிறக்கும், மாற்றம் பிறக்கும். அதாவது தொழிலை மாற்றலாமா, அல்லது இருக்கிற இடத்தை மாற்றலாமா, இருக்கிற வீட்டை மாற்றலாமா, ஏதாவது இந்த மாதிரி ஒரு மாறுதல் செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்குமா அப்படின்ற சிந்தனைகள் மேலோங்கும். அதே நேரத்தில் சிந்தனைகள் செஞ்சு அதை தெளிவான சிந்தனையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. தெளிவான சிந்தனை செஞ்சு ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவாகவே அமையும். வெளியுலகில் நல்ல பிரபலமாவீங்க. பொதுவான விஷயங்களில் தலையிட்டு அந்த பொதுவான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். உங்களுடைய புகழ் உயரும், அந்தஸ்து உயரும், கௌரவம் உயரும். 4 பேருக்கு எடுத்துக்காட்டா வாழ்வீங்க. உங்களை போல 4 பேர் மாறணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய நடவடிக்கையை பார்த்து அடுத்தவங்க இவரை போல நம்மளும் ஆக்டிவிட்டாக இருக்கணும், இவரை போல பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கணும், இவரை போல நம்மளும் வாழணும் அப்படின்ற உங்களை பார்த்து பிறர் வாழக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களை பெருமிதம் படுத்துவாங்க. அடுத்தவங்க உங்களை பெருமிதமாக நினைப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல உங்களுடைய தைரியமுமே நல்லா இருக்கும். எதையும் தைரியமாக செஞ்சலாம், நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அடுத்தவங்களை நம்பி இருந்தது நம்ம போதும், நம்மளுடைய சொந்த காலில் நிற்கலாம் அப்படின்ற அந்த தைரியம் பிறக்கும். சொந்த காலில் தான் நிற்பீங்க. கும்பராசி பெரும்பாலும் சின்ன வயசுலேருந்து அதிகப்படியான கஷ்டங்களை சந்தித்து பிறருடைய உதவி இல்லாமல் முன்னேறி வரக்கூடிய ஒரு ராசியில் முதல் ராசி. யாருடைய சப்போர்ட் இருக்காது, ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு சாதிச்சு காட்டுவாங்க. அந்த அளவுக்கு தொழிலில் ஒரு அக்கறை, தொழிலில் எந்த நேரமும் ஒரு சிந்தனை இருக்கும், ஒரு மாறுதல் இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் கும்பராசி ஆணாக இருக்காங்கன்னு வச்சுங்க, கும்பராசி மனைவியினுடைய சொல் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். மனைவியினுடைய சொல் கேட்டு தான் நடக்கணும். மனைவி தான் அதிகாரம் பண்ணுவாங்க. இந்த மாதம் ஆவணி மாதத்தில் கும்பராசியினுடைய மனைவிமார்கள் அதிகமாக அதிகாரம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நடந்தா குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் மனைவிமார்கள் கும்பராசியாக இருந்தால் கும்பராசியினுடைய ஆண்கள் அதிகாரம் பண்ணுவாங்க. இதனால் வரை ஏதாவது ஒரு கட்டளை இருக்க மாட்டாங்க, ஒரு பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதம் இந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. மீறி போனால் தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவியை புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு, மனைவி கணவனை புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் சொல்லுவாங்க, பேச்சு அதிகாரம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதம்தான் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு புரிதல் இருக்கும். கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அக்கறைப்படுவாங்க. தம்பதியினர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். இந்த இளம் வயதினராக இருந்தால் இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக ஒரு காதல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த காதல் வெற்றி ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதம் காதல் ஏதாவது ஒரு வகையில் காதல் வரக்கூடிய அமைப்பு. இதேனும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தினால ஒரு காதல், ஒரு மருத்துவங்க மேலே ஈர்ப்பு ஆயிப்பாங்க.
ரொம்ப நாளாக காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதம் திருமணம் நடைபெறுமா, நம்ம சேர்ந்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அவங்க இந்த மாதம் சேர்ந்துருவாங்க, திருமணம் அமையும். காதல் திருமணமாக அமையக்கூடிய தருணங்கள் உருவாகும். அதுக்கு தசாபுத்தியில் அந்த அமைப்பு இருந்தால் நிச்சயம் காதல் திருமணம் உருவாகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதிகப்படியான வெளியூர் பயணங்கள், ஏதாவது தொழில்துறைகளுக்காக வெளியூர் பயணங்கள் சென்று வருது, அலைச்சல் சென்று வருது. மனைவிக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் அரசு சம்பந்தமான துறைகளில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும். ரொம்ப நாளாக பார்த்துங்க, கணவன் மனைவி இருப்பாங்க. அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு 30 வருஷம் 40 வருஷம் குடும்பம் நடத்திருப்பாங்க. ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து இப்போ தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன சீதனம் கொண்டு வந்த, உன் சீதனத்தை வச்சு நான் என்ன பண்ணேன், என்ன வரதட்சணை கொடுத்தா அவங்க வீட்டில் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். கொஞ்சம் அதாவது கொஞ்சம் புரிதல் இல்லாமல் போச்சுன்னா அந்த வார்த்தைகள் இப்போ தான் உருவாகும். என்ன சீதனத்தை கொண்டு வந்தால் நான் நல்லா வாழ்க்கை நடத்திட்டேன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு விரக்தியில் பேசக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் ஏற்படும், கௌரவம் ஏற்படும். யாரேனும் இந்த கும்பராசியினுடைய குழந்தைகள் வந்து இப்போ தான் இந்த விளையாட்டில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து ஏதாவது விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறோம்னா கலந்துக்கிற வைங்க ஜெயிச்சிருவாங்க. குழந்தைகள் வந்து விளையாட்டு போட்டிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு சிலம்பாட்டம் ஆடுறது, கராத்தே, இந்த கபடி ஆடுறது, அதே போல் இந்த மாதிரி விளையாட்டில் முக்கியத்துவம் கொடுத்து கால்பந்து ஆடுறது, இந்த மாதிரி எல்லாமே வீரதரமான விளையாட்டு போட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விளையாட்டு போட்டியில் சேர்ந்தாங்கனாலும் பரிசு பெறக்கூடிய அமைப்பு யோகம் இருக்குது. குழந்தைகள் பெரும்பாலும் கும்பராசியினுடைய குழந்தைகள் அதிகப்படியான இந்த விளையாட்டு, பாடல், சங்கீதம் இந்த மாதிரி துறைகளில் இருக்க விரும்பப்படுவாங்க. அதிகமாக சங்கீதத்தை விரும்புவாங்க. இந்த பரதநாட்டியம்னா கும்பராசி குழந்தைகள் தான் அதிகமாக விரும்புவாங்க. கும்பராசியினுடைய குழந்தைகள் பரதநாட்டியம்லாம் நல்லா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு பாடல் ரொம்ப பிடிக்கும். தாயார் வழி உறவினர்கள் அல்லது தாயார் வழி அவங்களால கொஞ்சம் மன சங்கடமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து உருவாயிடும். கொஞ்சம் தாயாருடைய உடல்நிலைகளை பார்த்துக்கணும். தாயாருடைய உடல்நிலைகள் சற்று பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுக்காக கொஞ்சம் பணம் செலவாகும். அதனால தாயார் உடல்நிலைகள் கொஞ்சம் பார்த்துக்கிறணும். அதே போல் இந்த வாகனங்கள் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வாகனம் மாற்றுவோம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். குடியிருக்கிற வீட்டில் இந்த வீடு நமக்கு சாதகமாக இருக்கா, ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கோம், கஷ்டமாக இருக்குது, என்ன சூழ்நிலையில் இன்னும் சரியில்லாமல் இருக்கே, முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாறுமான்னு ரொம்ப நாளாக எண்ணம் இருந்துட்டு இருக்கும். வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து உருவாகும். அப்படியே வீடு மாற நினைச்சுன்னா மாறுவீங்க இந்த மாதம். பொருளாதார சூழ்நிலைகள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். ஒன்றும் பெரிய பாதகம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. ஒரு வழியை அடைச்சா இன்னொரு வழி திறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் உங்களுக்கு ஒரு புதிய வழி பிறக்கும். புதுசாக ஒரு பாதையை கண்டுபிடிப்பீங்க. நம்ம வருமானத்துக்கு இந்த பாதையில் செல்லலாமா அப்படின்ற ஒரு ரொம்ப யோசனை பண்ணுவீங்க. யோசனை பண்ணி அந்த வழியில் நடக்கக்கூடிய அமைப்புகளை வந்து உருவாக்கிடுவீங்க. புதுசாக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் சாதிக்கக்கூடிய தன்மை, அந்த துறையில் சாதித்தால் நல்ல ஒரு வருமானம் இருக்கும். பழைய தொழிலாக இருந்தால் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த தொழிலில் வந்து பொருளாதார முன்னேற்றமே இல்லை அப்படின்னா இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் கூடுதல் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏதோ இழுத்து ஓடிடும். வருமானத்துக்கு இன்னும் பெரிய பஞ்சம் இருக்காது. உடல்நிலைகளில் உங்களுடைய உடல்நிலைகளுமே இந்த மாதம் கொஞ்சம் தேக ஆரோக்கியம் வந்து மேம்படும். இதனால் வர கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் எந்த நேரமும் ஒரு சோம்பலாக இருக்குது. நினச்ச நேரத்துக்கு எந்திரிக்க முடியல, ஒரு காரியத்தை சரியான முறையில் செய்ய முடியலை அப்படின்ற ரொம்ப நாளாக சிரமப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உடல்நிலைகளில் ஒரு மாற்றம் வருமா, நம்ம உடல்நிலை இப்படியே சோம்பலாக இருக்கே, அடிக்கடி மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் உடல்நிலைகளில் ஒரு மாற்றம் வரும். உடல்நிலையில் தேக ஆரோக்கியம் சற்று கூடக்கூடிய அமைப்பு. போன மாதத்துக்கு இந்த மாதம் பரவாயில்ல, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு.
இந்த மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். மருத்துவம் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து நல்ல காலம், நல்லா இருக்கும். புதுசாக ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு. கைராசி மருத்துவர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஜனங்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய அமைப்பு. ஆன்மீகவாதியாக இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு நல்ல பொற்காலம்னு சொல்லலாம். ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல இந்த நேரத்தில் ஒரு வரவேற்பு இருக்கும் பொதுமக்கள் மத்தியில். பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். பொதுவான விஷயங்களில் தலையிடக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ கும்பராசி அன்பர்களுடைய குழந்தைகள் அவங்க என்னென்னா அந்த நேரத்தில் தான் புதுசாக ஒரு முயற்சி எடுப்பாங்க. அதில் அந்த அரசியல் ரீதியான முயற்சி, அரசாங்க வேலைக்கு ரொம்ப நாளாக எழுதி போடணும்னு நினச்சிப்பாங்க, எழுதி போட்டுப்பாங்க. எழுதி போட்டு அதில் பரிச்சு வர அதில் பாஸ் ஆகிடுவாங்க. குழந்தைகள் பாஸ் ஆகி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு. அரசியல் துறையில் ரொம்ப நாளாக புகுந்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ புகுருவாங்க. இப்போ அந்த கும்பராசியினுடைய குழந்தைகள் வந்து அரசியலில் புகுந்து ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த நேரத்தில் தான் அரசியலில் அப்படியே ஒரு முகம் காட்டக்கூடிய அமைப்பு. அவங்க பேரை சொன்னால் இப்போதைக்கு ஒரு பிரபலமாக தெரிவாங்க. ஒரு பிரபலமாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்து உருவாகும். பெரும்பாலும் இந்த கும்பராசியினுடைய ஜாதக அமைப்பு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது இந்த நேரம் நல்லா தான் இருக்கும். எல்லாருக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னா ஜாதகம் என்ன சொல்லுது, ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் சொல்ல முடியும். நான் சொல்லிய பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். தங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, அந்த தசா புத்திநாதன் எப்படி இருக்கார், நமக்கு நன்மை செய்வாரா தீவை செய்வாரா, நம்ம என்ன தொழில் செய்தால் நல்லா இருக்கலாம், எப்போ நம்மளுடைய அதிர்ஷ்டமான நேரம் எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிற முடியும். ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.